Hello friends, நம்ம இப்போ 10th standard mathsல example 3.42 பார்க்கலாம். So prove that the equation சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு equation கொடுத்துட்டு has no real roots அப்படின்னு சொல்றாங்க. So has no real rootsனா என்னது? இந்த டெல்டாவோட வேல்யூ வந்துட்டு less than 0வா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ABC எடுத்து எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. வந்து எக்ஸ் ஸ்கொயரை தனியா எழுதுற மாதிரி எக்ஸையும் தனியா எழுதுறேன். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு எழுதுறப்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க இருக்கு, அதுதான் நம்மளோட ஏ. பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர். பி என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஸோ இந்த மொத்த டேர்மும் வரும். ஸோ 2 இன்டூ பிஆர் பிளஸ் கியூஎஸ். இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈஸியாக எழுதிடலாம். அப்புறம் கான்ஸ்டன்ஸ் என்னது? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு என்னது? டிஸ்கிரிமினேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பியோட வேல்யூ என்னது? 2 இன்டூ பிஆர் பிளஸ் QS. இது மொத்தத்துக்கு ஸ்கொயர் போடுங்க. மைனஸ் 4 இன்டூ இங்க வந்து பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் இருக்கு, ஏயோட வேல்யூ. சியோட வேல்யூ வந்துட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் வந்துட்டு எனக்கு 4. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் ஏ ஸ்கொயர் பண்ண போறேன். ஸோ பிஆர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ b plus b square. So first 2 square 4 ன்னு போட்டுட்டேன். இது a plus b the whole square நான் expand பண்ணிருக்கேன். இங்க என்ன இருக்கு? minus 4 இருக்கு. இப்போ இந்த உள்ள இருக்க டேர்மை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். So p square into r square என்னது? p square r square. p square plus s square. q square r square plus q square s square. இப்போ பாத்தீங்கன்னா 4 வந்து ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. ஸோ நான் 4 மட்டும் வெளியே எடுத்துடுறேன். ஸோ உள்ள வந்து என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே நம்ம வந்து சேர்த்து போட்டுடலாம். ஸோ 4 நான் வெளியே எடுத்துட்டேன். இங்க என்ன இருக்கு? பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். இங்க வந்துட்டு 2pqrs இருக்கா, அதை அப்படியே போடுங்க. 2 பிஆர் கியூஎஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு PQRSன்னு போடுறேன். இங்க என்ன இருக்கு? கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இருக்கு. 4 வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ மைனஸ் நான் உள்ள எடுத்துட்டு போயிடுறேன். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர். ஸோ இதுல ஏதாவது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ரெண்டு பிளஸ் ஆர் மைனஸ்ல இருக்கு. ஸோ பிளஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிளஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ஸ்ட்ரைக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ எனக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2pqrs இருக்கு, பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் இருக்கு, கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஏன்னா இது பாக்குறதுக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் மாதிரி இருக்கா. அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ஒரு டேர்ம் பிளஸ் 2pqrs ஒரு டேர்ம் மைனஸ் கியூ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஒரு டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மைனஸை நான் காமனா வெளியே எடுத்துடுறேன். அப்போ மைனஸ் 4 வந்துருச்சுன்னா இது என்னது? அப்போ PS the whole square, அதாவது இது வந்து நான் a ஸ்கொயர்ன்ற டேர்ம்ல எழுதுறேன். இது மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் 2 இன்டூ a இன்டூ சாரி a வந்துட்டு s, b வந்துட்டு qr, மைனஸ் போயிடுச்சு. அப்ப இதுவும் பிளஸ் ஆகி qr the whole square. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர்ன்னு இருக்கு. அப்போ இது என்ன டேர்ம்? இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரா? வெளியில ஒரு மைனஸ் 4 இருக்கு. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்னது? பிஎஸ் மைனஸ் கியூஆர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மைனஸ் 4ps மைனஸ் கியூஆர் த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இட் ஹேஸ் நோ ரியல் ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு வந்திருக்கிற டெல்டாவோட வேல்யூ எப்படி இருக்கு? மைனஸ் 4ல வந்திருக்கு. மைனஸ்ல வந்துட்டாலே என்னது? அது ஆப்வியஸ்லி லெஸ் தேன் 0. கரெக்டா?
ஸோ மைனஸ்ல வேல்யூ வந்துட்டாலே அது லெஸ் தேன் 0. அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் தட் த கிவன் ஈக்குவேஷன் ஹாஸ் நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது எழுதிடலாமா? சின்ஸ் டெல்டா இஸ் லெஸ் தேன் 0 த ரூட்ஸ் ஆர் நாட் ரியல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் PS is equal to QR, show that the roots are real and equal அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிஎஸ்க்கு பதிலா நம்ம QR சப்ஸ்டியூட் பண்ண சொல்றாங்க. எங்கன்னா நம்ம ஃபைனலா ஒரு டேர்ம் எடுத்துட்டு வந்திருக்கோமா டெல்டால, இந்த இடத்துல போயிட்டு நம்ம பிஎஸ்க்கு பதிலா QR சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த டெல்டா அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. நம்ம கண்டுபிடிச்ச டெல்டாவோட வேல்யூ இங்க இருக்கு. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் PS is equal to QR அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த டெல்டால போயிட்டு பிஎஸ்க்கு பதிலா QR சப்ஸ்டியூட் பண்ணலாம். -4 இந்த பிஎஸ்க்கு பதிலா நம்ம QR போடுறோம். -QR the whole square. QR minus QR 0 ஆயிடுச்சா? அப்ப the whole term நம்மளுக்கு 0 ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ டெல்டா 0 ஆயிடுச்சு. எப்போனா PS is equal to QR இருக்கிறப்போ. அப்ப டெல்டா 0 என்ன அர்த்தம்? the roots are real and equal. அதையும் நம்ம கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ if PS is equal to QR, show that the roots are real and equal சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி PS நம்ம QRக்கு சப்ஸ்டியூட் பண்றப்போ நமக்கு டெல்டாவோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ டெல்டாவோட வேல்யூ 0 வந்துச்சு. ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாமா? தேங்க்யூ.